பாலிடிக்ஸ் ஒரு என்ன சொல்றது, உங்க 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 ஜென்ம பகையாளியை கூட கை கொடுக்குற வேண்டிய ஒரு இடம் வருது. நீங்க தொடர்ந்து சூழல் தான் உங்களோட நேரத்தை தீர்மானிக்கும் கட்சிகள்ல. இப்ப ஜனங்க வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா ஒரு கட்சி தன்னுடைய நேரத்தை வந்து மாத்தும். சொசைட்டில ஒரு ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த மாதிரி தான் இவங்க மாத்திக்கணும். நீங்க மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு நினைச்ச ஆட்களோட கை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் சந்திரலேகா ஆசிட் அடிச்சு ஒரு வருஷம் சர்ஜரி பண்ணி பல சர்ஜரி பண்ணி அதுல இருந்து மீண்டு வந்து ஜெயலலிதா போய் ஃபேஸ் பண்ணலையா? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த நிர்பந்தத்தை கொடுக்குறதுல இத்தனைக்கும் ஜனதா பார்ட்டி ரொம்ப சின்னது. தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ கொடுக்கலாம் அதிகபட்சம், இல்லை ஒரு எம்பி ஏதோ கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்சி ஜெயலலிதா போய் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் பாலிடிக்ஸோட இன்னொரு வெர்ஷனும் உண்டு. நீங்க இன்னைக்கும் சந்திரலேகா சசிகலா என்னோட ஃப்ரெண்டுன்றாங்க. யாரு? அவருடைய வாழ்க்கையே தலைகீழா புரட்டின ஜெயலலிதாவினுடைய இன்னொரு பார்ட்டா இருந்த சசிகலாவை தன்னுடைய நண்பர்ன்றாங்க. இது வேற எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இல்லை. பாலிடிக்ஸ்ல சாத்தியம். ரீசெண்டா சொல்லணும், எடப்பாடி டிடிவி துரோகினாரு, என்னென்னமோ சொன்னாரு. கட்சி ஆரம்பிச்சதே அவர் அழிக்கிறதுக்கு தான். ஆனா இன்னைக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்துதான். அதே சந்திரலேகா வேற ஒரு இதுல சொன்னாங்க, அவங்களுக்கு ஆசிட் அடிச்ச ஜெயலலிதா பேர அவ்வளவு கோபம் வரல, ஆனால் தனக்கு எதிரா தன்னை வந்து அன்னபோஸ்டா ஜெயிக்க விடாம டிஎம்கே ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துச்சுங்கிறத விகடன் இன்டர்வியூல கோபமா சொன்னாங்க. கோபம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் பால்.